ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து மதர்ஸ் டேக்காக 2 சூப்பர் ஈஸியான ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு ஸ்கொயர் சைஸ் ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை அப்படியே இப்படி திருப்பிட்டு திரும்ப இதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம்லையே அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்கொயர்ஸாக தெரியுது இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திரும்ப இதை எப்படி 2 ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதில் இந்த 2 ஸ்கொயர்ஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் இந்த கார்னர் 2 ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதே இந்த மாதிரி மடித்து எப்படி ஒட்டிடலாம். அதே மாதிரி மேலே இருக்கிறதையும் மடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்கொயர்லேயும் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை இந்த சைடில் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர் சைஸில் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்மளுடைய விஷஸ் வந்து எழுதிக்கலாம். இப்போது இதில் இந்த மாதிரி நான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இந்த மாதிரி ஹார்ட்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது கூட நீங்கள் சின்ன சின்னதாக ட்ரா பண்ணிக்கலாம் இந்த பேப்பரில். நெக்ஸ்ட் நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக 4 ஸ்கொயர்ஸும் இந்த மாதிரி ஒன்றுத்தையும் ஒட்டிடலாம். இப்போ ஒட்டியாச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில். இப்போ நம்மளுக்கு இன்னொரு சைடு இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ இதே மாதிரி எங்கேயும் நம்ம ஏதாவது எழுதி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பரில் எழுதி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக இதிலே கூட எழுதிக்கலாம். இப்போ அகைன் இது இன்னொரு வாட்டி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைடில் திரும்ப வேறு ஏதாவது மெசேஜ் நம்ம எழுதிக்கலாம். இதை திரும்ப இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணால் இன்னொரு சைடு இப்படி இருக்கும். இதுலேயும் நம்ம ஏதாவது இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணும்போது ஒரு மெசேஜாக வரும். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. லைக் ஓப்பன் பண்ணும்போது எந்த சைடில் வருதோ ஸோ அந்த சைடில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது செகண்ட் ஒன்க்கு திரும்ப ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி டயகனலாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு கரெக்டாக இதோடைய ஆப்போசிட் சைடில் திரும்ப டயகனலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இப்படி வச்சுக்கலாம். இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து இது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் இப்படி ரெண்டாக. இப்போ இதையே வந்து இந்த சைட்லையும் ரிப்பீட் பண்ண போகிறோம்.
இப்போ இதை திருப்பி இப்படி வச்சிடலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் க்ராஸாக இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு லெட்டர் ஃபோல்டிங் மாதிரி தான். இப்போ இதை இந்த குட்டியாக ஒரு ஓப்பனிங் இருக்கும் இங்கே, அதுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்மளோட விஷஸ் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி ஹார்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் சென்டரில். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே குயிக்காக இருக்கும். இதுக்கு சிசர் க்ளூ எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான லெட்டர் ஃபோல்டிங் தான். ஸோ இதில் உங்களை விஷஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதிடலாம். இல்லை ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா பேப்பர் ஃபுல்லாகவே கூட நம்ம எழுதி வச்சிடலாம். ஸோ இதில் இந்த இடத்துல கூட ஏதாவது நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 சிம்பிள் அண்ட் ஈஸியான ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மதர்ஸ் டேக்கு. வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.